Meenakshi Faculty of Physiotherapy. Admission open for BPT and MPT. Apply now. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம். சென்செக்ஸ் 256 புள்ளிகள் உயர்ந்து 82,445 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. நிப்டி 100 புள்ளிகள் உயர்ந்து 25,103ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெயில பெரிய மாற்றம் எதுவும் காணப்படல. சந்தை எப்படி இருந்துச்சு, சந்தையில இருந்து வந்த முக்கியமான செய்திகள் குறித்து நம்ம பொருளாதார விமர்சகர் திரு நாகப்பன் சார்ட்ட கேட்கலாம் வாங்க. சார், ஒரு மாலை மழை பொழுதில் உங்களை வரவேற்கிறோம். மாலை மழை பொழுதுதான், இனிய மாலை பொழுது, மழை பொழுது. ஆமா 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 சார். சரி, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வெங்கடேஷ். ஓகே சார். இன்னைக்கு சந்தை திரும்பவும் ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிஞ்சிருக்கு சார். ஆமா. இது இந்த ராலி தொடருமா? ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா சார்? ஓரளவுக்கு வெள்ளி என்று மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்த ஆர்பிஐ பாலிசி ரேட்ஸ், சிஆர்ஆர் கட், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெப்போ ரேட் கட், லிக்விடிட்டி இன்ஃபியூஷன், கோல்டு லோன் டு வேல்யூ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதுல ரிலாக்ஸேஷன், இதெல்லாம் வந்த உடனேயே பேங்கிங் ஸ்டாக்ஸ், என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸுக்கு இது ரொம்ப, நான் பேங்கிங் பைனான்சியல் கம்பெனிஸுக்கு பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது தெளிவான உடனேயே அன்றே ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். வீக்கெண்டுங்கிறதுனால கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்தது. பட் வீக்கெண்ட் சர்வதேச சந்தைகளும் பாசிட்டிவா முடிவடைஞ்ச உடனே இன்னைக்கு புதிய வாரம் துவக்கம். சோ அதனால இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவா துவங்கி இருக்கிறது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட்டக் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், இதெல்லாம் அந்த பைனான்சியல் சர்வீசஸ், பேங்கிங், என்பிஎஃப்சிஸ், இதுதான் இன்னைக்கு சென்செக்ஸ்ல பெரிய அளவுல விலை ஏற்றத்தை கண்ட பங்குகள்னு சொல்லலாம். சோ இது கிளியரா பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு கணிசமா ஏறி இருக்கிறத பாக்குறோம், பைனான்சியல் சர்வீசஸ் எல்லாம். சோ ஐ திங்க் சர்டன்லி there is a trend reversal which is happening. பட் அட் த சேம் டைம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, வாரத்தின் துவக்கம் இன்று, அதனால ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கத்தான் செய்யும். இன்று மாலை எப்படி முடிவடைகிறது, அமெரிக்க பங்குச்சந்தைகள், மற்ற பங்குச்சந்தைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நாளை தொடர்ந்து 25,000க்கு மேல, ஏன்னா சென்செக்ஸ், நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 25,000ங்கிறது ஒரு குரூஷியலான ஒரு பார்ட். அதை இன்னைக்கு தெளிவாக தாண்டி இருக்குது டெசிசிவா. பட் வாரத்தின் முதல் நாள்ங்கிறதுனால நான் முழுமையா எடுத்துக்க விரும்பல. நாளையும் இதே 25,000க்கு மேல அது முடிவடைந்தால் then the next level could be 25,250 இருந்து 25,350, ஒரு 200, அதுல இருந்து ஒரு 150 இருந்து 200 புள்ளிகள் மேலே செல்வதற்கான வாய்ப்புகள். இன்னும் சொல்ல போனா 23,500 வரைக்கும் கூட போகலாம். சென்ற வார கடைசியில நான் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டலி மார்க்கெட் இஸ் ஃபுல்லி பிரைஸ்டு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் லிட்டில் டேஞ்சர் ஜோன், ஆர் டேஞ்சர் ஜோன்ங்கிற வார்த்தை தவறானது, அதாவது ஒரு ஓவர் பிரைஸ்டு ஜோனுக்கு போய்கிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் டெக்னிக்கலி மார்க்கெட் இஸ் வெரி சவுண்ட் அண்ட் சாலிட். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில மார்க்கெட் ரொம்ப ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. எனி மூவிங் ஆவரேஜஸ் எந்த ஒரு இது பாத்தீங்கன்னாலுமே ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்ல ஓரளவுக்கு அது இப்போ புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு நான் வெள்ளி என்று வலியுறுத்தினேன். அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். நீண்ட கால முதலீட்டாளர்கள் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க நல்ல நேர்மையான திறமையான நிர்வாகத்துல நீங்க முதலீடு செய்திருந்தீங்கன்னா நிறுவனங்கள்ல கவலைப்பட வேண்டியதில்லை. பட் வாங்குறதா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு கவனமா, எங்கேயாவது ஒரு வேல்யூ பாக்கெட்ஸ் இருக்குது, அதை கவனிச்சு வாங்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம், வாங்குறத தள்ளி போடலாம்னு தோணுது. அதாவது விற்கலாமான்னா ட்ரேட் பண்றவங்களுக்கு இது ஒரு விற்கிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கலாம். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் விற்கணுங்கிற கட்டாயம் இல்ல. போன வாரம் சொன்னேன், ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்யலாம். சிலருக்கு அந்த ஒரு பயத்துல, ஒரு அன்சர்டனிட்டில இருக்கவங்க வேணா பண்ணலாமே தவிர, கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கவங்க அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். நீ ஓவர் பிரைசிங் சொல்லும் போது அந்த லாபம், ப்ராஃபிட் புக்கிங் தான் சார். இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் அதிகமா இருக்கா? அது ஃபீல் பண்ண முடியுதா சார்? இன்னைக்கு இல்ல, அது இல்ல. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இதே ஏற்றம் தொடரும், நாளையும் நாளை மறுநாளும் இன்னோவேட்டபிளி ப்ராஃபிட் புக்கிங் வில் கம். அப்ப ப்ராஃபிட் புக்கிங் வரும்பொழுது மீண்டும் மார்க்கெட்ல மீன் ரிவர்சல் வில் ஹேப்பன். தன்னைத்தானே சந்தை சரி செய்து கொள்ளும். சோ அதனால வெள்ளி ஏறி இருக்கு, இன்னைக்கு ஏறி இருக்கு, என்பிஎஃப்சி பேங்க்ஸ் எல்லாம் நல்லான்னு சொல்லிட்டாங்கன்னு உடனே, ஏன்னா இந்த ரேலி இந்த இதுக்கெல்லாம் முன்னாலேயே என்பிஎஃப்சி ரேலிஸ், பேங்க் ரேலிஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனுடைய இதெல்லாம் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் வலுவடைஞ்சிருக்கு. சோ ப்ராஃபிட் புக்கிங்கிறது அவ்வப்பொழுது வரும். சோ அந்த மாதிரி டயத்துல நம்ம வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதாங்கிறது நம்ம பார்க்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம ஸ்டாக் வெர்சஸ் கோல்டு, நீங்க எதை சார் ப்ரிஃபர் பண்ண சொல்லுவீங்க? அசெட் அலோகேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு ஏறி இருக்கு, ஸ்டாக்கும் ஏறி இருக்கு. கொஞ்சம் தர்மசங்கடமான ஒரு சூழல் இந்த இடத்துல நீங்க ஃபாலோ பண்றதுன்னு. சம்டைம்ஸ் கேஷ்ல இருக்கிறதும் புத்திசாலித்தனம். சில பேர் கேஷ்ல இருக்கிறதுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேசுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் நம்முடைய முதலீட்டின் ஒரு பகுதி ரொக்கமாக இருப்பதில் தப்பே இல்லை. காத்திருத்தல் நல்லது. நம்ம ஒருமையின் வரும் வரை ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காத்திருக்குமாம் கொக்குங்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் பாருங்க, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா
டிக்ளைனை விட 2 மடங்குக்கு மேல் அட்வான்ஸ் ஸ்டாக்ஸ். அதே மாதிரி வந்து லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸை விட 2 மடங்குக்கு மேல் அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருக்கு ஸ்டாக்ஸ். 52 வீக் லோவை விட 52 வீக் ஹை 5 மடங்கு அதிகம். அது மட்டுமல்ல, செக்டோரல் அது பாத்தீங்கன்னா எல்லா இன்னைக்கு வந்து நிப்டி 50 மட்டுமல்ல, நிப்டி 100, 200, 500 பிராடர் மார்க்கெட் ஏறி இருக்கு. அதே மாதிரி நிப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் ஏறி இருக்கு. செக்டோரல் பாத்தீங்கன்னா வந்து பல செக்டர் கிட்டத்தட்ட வந்து ஐ திங்க் ரியாலிட்டி துறை தவிர எல்லா செக்டாருமே ஏறி இருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் பைனான்சியல் சர்வீசஸ் 2%, ஐடி 1%, பிஎஸ்யூ பேங்க் 1%, பிரைவேட் பேங்க் 1%. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கணிசமாக அதிகரிச்சது. ரேட் சென்சிட்டிவ் செக்டார்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாமே இன்னைக்கு என்ன நிம்னு ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, தொடர்ந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். வங்கித்துறைக்கும் என்பிஎஃப்சிஸுக்கும் இந்த குறைந்த வட்டிங்கிறது அவங்களுடைய மூலதனம் எது, அவங்களுடைய ரா மெட்டீரியல் வந்து மணி, பணம். அது வந்து அதனுடைய அடக்க விலை குறையும் பொழுது அவர்களுடைய லாபம் அல்லது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அதன் காரணமாக இந்த பங்குகளுடைய விலை இப்ப அதிகரிச்சிருக்கு. சோ வரக்கூடிய காலாண்டுல என்ன லாபம் வருமோ அதற்கு தக்க விலை அட்ஜஸ்ட் ஆன பிறகு இனிமேலும் அது போய் வாங்குறதுல வந்து என்ன அந்த கேப் வந்து குறைந்து கொண்டே வரும். நம்ம அது அதிகரிக்காது அல்லது இறங்கணும்னா நம்ம சொல்ல விரும்பல. பட் உங்களுடைய லாபம் ஈட்டக்கூடிய அந்த கேப்புங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் விலை அதிகரித்த பிறகு வாங்குவது அப்படிங்கிறது. சார், நம்ம ஓவர் பிரைசிங் பேசும்போது திடீர்னு ஒரு கேள்வி ஞாபகம் வந்தது சார். முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. அவரு இந்தியன் மார்க்கெட்ஸ்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன், ஏன்னா எல்லாம் ஓவர் பிரைஸ்டா இருக்கு மேக்ஸிமம் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம ஓவர் பிரைசிங் நீங்க பேசும்போது எனக்கு அது கனெக்ட் ஆச்சு சார். ஒருவேளை இந்தியாவுடைய ஸ்டாக்ஸ்ல ஓவர் பிரைஸ்டா இருக்கு, சே ஒரு எக்ஸ் லெவல்னு வச்சுட்டோம்னா அது இன்னும் எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க இறங்கினா ஒரு நல்ல வேல்யூன்னு நீங்க சொல்லுவீங்க சார்? இல்ல, நீங்க there are various parameters. இந்த parameters எல்லாம் தாண்டி சந்தை வந்து குறுகிய காலத்தில் நடக்கும். இன்னொரு விஷயத்த சொல்றேன், இந்திய பங்கு சந்தை கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன் நோக்கி போகுதுன்னா அமெரிக்க பங்கு சந்தை ஒன்னும் சீப்பா இல்ல, அதுவும் ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இருக்குது. அதனால வந்து சர்வதேச சந்தைகள், பல சந்தைகள், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இந்திய சந்தை வந்து ஓரளவுக்கு வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் நிறைய இருக்கும். புதிதாக தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நிறுவனங்கள், என்விடியா மாதிரி நிறுவனங்கள், மெட்டா மாதிரி நிறுவனங்கள், கூகுள் மாதிரி நிறுவனங்கள் இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாஸ் மார்க்கெட் இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய சந்தையை வந்து அணுகுவதற்கு அதிவேக வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இன்னைக்கு சர்வதேச உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி நெகட்டிவா போகாம தேக்க நிலை வராமல் இருக்கிறதுக்கு புள்ளிவரம் சொல்வதற்கு காரணமே இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிற அளவுக்கு இருக்கு. சோ நம்முடைய பாப்புலேஷன் அந்த மாதிரி, நம்முடைய தேவைகள் அந்த மாதிரி. ரெண்டாவது எவ்வளவு கரெக்ஷன் கேட்டீங்க. பொதுவாக ஒரு பிராடர் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா நிப்டி வெப்சைட்ல போடுறாங்க. இண்டிசஸ்ல பாத்தீங்கன்னா நிப்டியினுடைய 3 இது கொடுக்குறாங்க பாராமீட்டர். பிரைஸ் டு புக் ரேஷியோ, அந்த நிப்டியில் இருக்கக்கூடிய 50 பங்குகள் ஈட்டிய விலையை போல் எத்தனை மடங்கு பங்குகள் வணிகமாகிறது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அந்த நிப்டியில் இருக்கக்கூடிய 50 பங்குகள் ஏர்ன் பண்ணக்கூடிய லாபத்தை போல் எத்தனை மடங்கு அந்த பங்குகளுடைய விலை இருக்கு அப்படிங்கிறது. சராசரியாக ஆவரேஜ் பண்ணிடுவாங்க 50க்கும். சோ பிரைஸ் டு ஏர்னிங், பிரைஸ் டு புக், அதே மாதிரி ஈல்டு, டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது. இந்த டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது 1.5% கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையா இருக்குதுன்னா, ஈல்டு நல்லா இருக்குன்னா விலை குறைவா இருக்குன்னு அர்த்தம். வாங்குறதுக்கு கொஞ்சம் அதை நோக்கி நம்ம செல்லலாம். அதே 1% கிட்ட தான் இருக்கு அல்லது 1%க்கு அருகாமையில் இருக்குன்னா ஈல்டு குறைவாக இருக்கிறது. அப்ப நம்ம வந்து வாங்குறதை தவிர்க்கலாம், மேபி விற்கலாம் செலக்டிவா. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு உறுதியான ஒரு பேராமீட்டர் கிடையாது. நான் பல நேரங்கள்ல நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள், பல பேர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுல நிறைய தவறுகளும் நிகழ்ந்துருப்பதை நான் பார்த்திருக்கேன். எங்கேயாவது நமக்கு ஒரு பேராமீட்டர் வேணும், ஒரு ஸ்கேல் வேணும்ல, அந்த மாதிரியான ஸ்கேல் அடிப்படையில் இது பார்க்கும்பொழுது பிரைஸ் டு புக்னு பாத்தீங்கன்னா பொதுவாக 4க்கு மேலேயோ 4க்கு அருகாமையில் இருந்ததுன்னா, புத்தக மதிப்பை போல் 4 மடங்கு கிட்ட வணிகமாகுதுன்னா அப்படிதான் இருக்கு பல நேரங்கள்ல. அது வந்து விலை அதிகம். அல்லது 3க்கு கீழே இருந்ததுன்னா கொஞ்சம் விலை மலிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 20க்கு கீழே இருந்தா மலிவாக இருக்கிறது, 25க்கு மேல போனா காஸ்ட்லியா இருக்கு, 2க்கு நடுவுல இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்படி சில நமக்கு நாமே ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சுக்கிறது தான். சார் இன்ச்சுங்கிறது என்ன, சென்டிமீட்டருங்கிறது என்ன, இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால என் மெஷர்மெண்ட் எப்படி இருந்தது, இதெல்லாம் நமக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ, என்ன இருக்கோ அந்த அடிப்படையில பல பேர் பின்பற்றக்கூடிய ஒரு மெஷரிங் டேப் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுதான் கரெக்ட், இதுதான் தவறுங்கிறது எதுவும் கிடையாது. அதனால ரொம்ப நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்ப வாரன் பஃபெட் பண்றாருன்னா அதுக்காக அதெல்லாம் கரெக்ட் இல்ல. ஒரு பக்கம் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் பத்தி சொல்லிட்டு அவரே டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அவர் என்னன்னா, எனக்கு அதனுடைய ஆபத்து தெரியும், நான் அதை வேற ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக நான் பயன்படுத்துகிறேன், அதனால நான் பண்றேன். அதனால அவர் பண்ற எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, அல்லது அவர் பண்ற தவறுன்னு சொல்றது நம்ம பண்ணாம இருக்கணும்னு கிடையாது. நமக்கு எது சூட்டபிளா இருக்கோ நம்ம பாத்துக்கணும். ஓகே சார், என்னுடைய யூஎஸ் ஃப்ரெண்டுக்கு இந்த லிங்க் அனுப்பி விட்டுறேன் சார் இன்னைக்கு. சார், அடுத்த கேள்வி சார், ராபிடோ ஃபுட் டெலிவரி பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இதனால ஸ்விக்கி,
இல்லாட்டி எட்டர்னல்னு சொல்லப்படுற ஜொமேட்டோ இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும்? நாங்க அவ்வளவு நாளா காத்திருக்க மாட்டோம். ஆல்ரெடி பங்குச்சந்தை வந்து முன்கூட்டியே ரியாக்ட் பண்ணக்கூடியது. இந்த ஊகத்தின் அடிப்படையிலான இந்த செய்தி வெளியான பிறகு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஆன்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ரேபிடோ பைலட் ப்ராஜெக்டா. சோ இது பண்ண ஆரம்பிச்ச இந்த தகவல் வந்த உடனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கமே ஸ்விக்கியா இருக்கட்டும் எட்டர்னலா இருக்கட்டும் ரெண்டுமே இன்னைக்கு விலை இறக்கத்துல வந்து இன்னைக்கு வணிகம் நடக்கிறத பார்க்க முடிந்தது. எட்டர்னல் வந்து இன்னைக்கு ஒரு ₹5, அதாவது கிட்டத்தட்ட 2% இறக்கத்துல ₹257 கீழே வணிகம் நடந்தது. ஸ்விக்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2.5% மேல ₹10 கிட்ட வீழ்ச்சியை சந்தித்தது, ₹364. இங்கதான் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது வந்து நிறைய பேர் பேசும்பொழுது என்ன செய்யறது, நியூ டெக்னாலஜி இல்லையா, நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்றாங்க. எதிர்காலத்துல இளைஞர்கள் எல்லாம் அவங்களை நோக்கிய டார்கெட் அடுத்த 50 ஆண்டுகளும் 100 ஆண்டுகளுக்கான பிசினஸ் இது கரெக்ட். பட் இதற்கான அந்த மாதிரியான தொழில் முறைக்கு என்ன மோட், ஒரு கோட்டையை சுற்றி அகழி இருப்பது போல் இதுக்கு என்ன பாதுகாப்பு என்ன இருக்குது, இந்த தொழிலில் வேற யாரும் நுழையாடபடிக்கு இப்ப இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரேபிடோ வந்து ஸ்விக்கி இருந்தது, ஜொமேட்டோ இருக்குது, இப்ப ரேபிடோ வந்துட்டாங்க. இன்னும் பல பேர் பாம்பேல எல்லாம் மத்த வேறு சில புதிய நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப எந்த விதமான மோட்டும் இல்லை, யார் வேணுமாலும் அதுக்கான சிஸ்டத்தை டெவலப் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம அணுகி எம்பேனல் பண்ணிட்டோம்னா நம்ம வெளியே வரலாம்னா, நாளைக்கு மிகப்பெரிய கார்பரேட்ஸ் அதானிஸோ அம்பானிஸோ இல்ல வேற யாராவது வந்தாங்கன்னா அப்ப இந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் என்ன? சோ இதுல வந்து நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பங்கு சந்தையில வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் லாஸ்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம், லாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிறத பாக்குறோம் ஒரு நிறுவனத்துல. அப்படி இருக்கையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதுக்காக இந்த பங்குகளை வாங்க வேண்டாம் விற்க வேண்டாங்கிறதெல்லாம் நான் கமெண்ட் அடிக்க மாட்டேன். கவனமாக இருங்க, புரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யுங்க. இந்த ரிஸ்க் இருக்கு, அதனால இந்த ரிஸ்க்கு ஏற்ற விலையை நான் கொடுப்பேன் அதுல, அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுல நம்ம அதை இன்வெஸ்ட் பண்றதா இல்லையான்னு முடிவு பண்ணணுமே தவிர. ஆனா ரேபிடோ மாதிரி வர்றதுங்கிறது, நிறைய காம்படிஷன் வர்றது இந்த துறையில வர்றதுங்கிறது நல்லது. என்னன்னா நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், எங்கேயோ ஒரு ₹250 ஆரம்பிப்பீங்க, கடைசியில ஏதோ ஒரு ₹30 சேரும், அப்புறம் ஒரு ₹20 சேரும், அப்புறம் இன்னொரு ₹50 ₹20 சேரும். என்னன்னு கேட்டா அது ஒரு ஜிஎஸ்டி, இது ஒரு டெலிவரி சார்ஜ், அப்புறம் நம்ம டிப்ஸ் சேர்த்து இது ஒரு ₹50 ₹100 சேர்த்துறாங்க. ₹100 நீங்க ₹250 ₹300 ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ண தனி நபரா இருந்து ₹200 ஆர்டர் பண்றீங்கன்னா ₹300 ஆயிடும். இது இன்ஃபேக்ட் தே கெட் ரெஸ்டாரண்ட் இருந்து உங்க பணம் வாங்குறாங்க, கமிஷன் வாங்காம இல்ல. அண்ட் இந்த ஆன்போர்டிங் இந்த இதுல கொடுக்கக்கூடிய ரேட் வேற விலை கூட இருக்கதா கூட ஏற்கனவே கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, நீங்க தோசை 140 வாங்கினா இங்க ஆல்ரெடி அதை 160 போடுறாங்க. இவ்வளவு வச்சுக்கிட்டு அப்ப காம்படிஷன் வர்றது ஹெல்த்தியானது. முதலீட்டாளர்கள் மட்டுமல்ல, இவங்க நம்ம உபயோகிப்பாளர்கள் நுகர்வோர் பார்வையிலிருந்து பாத்தீங்கன்னா அது நிச்சயமா நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் லலிதா ஜுவல்லரி அவங்க வந்து ஐபிஓல வந்து ரிலீஸ் பண்ற செய்தி வருது. வந்து இன்னொரு தங்கமயில், டைட்டன் இவங்கெல்லாம் ஏற்கனவே இந்த கோல்டு பிசினஸ்ல இருக்கவங்களும் இருக்காங்க சார், லிஸ்டிங்ல இருக்காங்க. சோ இப்ப லலிதா வர்றதுனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் சார்? அவங்க என்ன மாதிரி செயல்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இவர்களும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பிராண்ட் இமேஜோட இங்க இருக்கவங்க, நீண்ட நெடுங்காலமா இருக்கவங்க. என்ன விலைக்கு அவங்க வரப்போறாங்கிறது வந்து இந்த டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுவோம், டிஆர்ஹெச்பின்னு செபில ஃபைல் பண்ணிருக்காது. அதுல சொல்ல மாட்டாங்க, அது கடைசியில அந்த ஐபிஓ வரக்கூடிய டயத்துல சொல்லுவாங்க. அந்த விலையை பொறுத்து தான் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம அது எப்படிங்கிறது நம்ம பேச முடியும். 1700 கோடி ஐபிஓ வரப்போறாங்க. இதுல 1200 கோடிங்கிறது ஆஃபர் ஃபார் சேல், ஃப்ரெஷ் இஷ்யூ 1200 கோடி, ப்ரொமோட்டருடைய சேல் 500 கோடி. கிரண்குமார் ஜெயின் இருக்காரு, அவருடைய பங்கு கையில வச்சிருக்கக்கூடிய பங்குகளை அவர் 500 கோடிக்குள்ள பங்கு விற்கிறாரு. 1200 கோடி நிறுவனத்திற்குள் போகும். சோ நம்ம இது மேலும் இதனுடைய விவரம் கிடைத்த பிறகு நம்ம இதை பத்தி பேசலாம். சார், இந்த எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ்ஸ் அதை வந்து லான்ச் பண்றதுக்கு எம்சிஎக்ஸ் செபி கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு செய்தி வருது சார். இதனுடைய இம்பாக்ட் என்ன சார்? இது காம்படிஷனுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? இது நம்ம கொஞ்ச நேரம் முன்னால ரேபிடோ, ஸ்விக்கி, எட்டர்னல் பத்தி பேசணும் இல்லையா? காம்படிஷன் வருதுன்னு விலை இறங்குனுச்சுன்னு பார்த்தோம். இப்ப ஏற்கனவே பங்கு சந்தை இருக்கக்கூடியது. இங்க பாத்தீங்கன்னா காம்படிஷன் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஏற்கனவே இருக்க பங்கும் ஏறி இருக்கு, இதுவும் ஏறி இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் தான். எம்சிஎக்ஸ் வந்து ஏற்கனவே வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஐஇஎக்ஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். இது வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 4% கிட்ட ஏறி இருக்குது. ₹8 கிட்ட ஏறி ₹210 கிட்ட முடிவடைஞ்சிருக்கு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுங்கிறது இந்தியாவில் லீடிங் எக்ஸ்சேஞ்ச், கிட்டத்தட்ட 90% கிட்ட உள்ள மார்க்கெட் ஷேர் இவங்கள்ட்ட தான் இருக்கு. இவங்களை அசைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்ங்கிறது பொதுவான கருத்து. ஓகே, இதை அசைச்சு பார்க்குமா எம்சிஎக்ஸ்ங்கிறது நம்ம பொறுத்தறது பார்க்கணும். ஏன்னா எம்சிஎக்ஸ்ங்கிறது கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலுவான நிலையில இருக்கக்கூடிய ஒரு சந்தை. அந்த பெனட்ரேட் பண்றதுக்கு பிஎஸ்சி, என்எஸ்சி பல பேர் முயற்சி செய்து அவங்களால இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுல வெற்றி பெற முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆஃப் லேட்டா என்எஸ்சில சில பார்ட்ஸ்ல அவங்க வந்து கொஞ்சம் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருந்தால் கூட எம்சிஎக்ஸ் தான் இன்னைக்கு நம்பர் 1. சோ இப்ப எம்சிஎக்ஸ் என்டர் பண்ணுதுன்னு சொன்ன உடனே எம்சிஎக்ஸ் பங்குமே இன்னைக்கு 7% ஏறி ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட
ரூபாய் கிட்ட இன்னைக்கு மட்டும் ஒரு 500 ரூபாய்க்கு மேல வந்து அந்த பங்கினுடைய விலை 7% அதிகரிச்சு முடிவடைஞ்சிருக்கு. ஒருவேளை வந்து இந்த மாதிரி சில சமயங்கள்ல பெரிய காம்படிஷன் இல்லாத டயத்துல, ஏன்னா அங்க வந்து ஸ்விக்கி அண்ட் எட்டர்னல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுக்கு ஒண்ணு டஃப் ஃபைட் கொடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ராபிடோ வந்து அவங்களுடைய துறையில வெற்றிகரமா இருந்து இப்ப அடுத்த துறைக்கு வர்றாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க 3 எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருந்தா கூட ஐஎக்ஸ் தான் ராஜா. சோ அதுல எம்சிஎக்ஸ் மாதிரி ஒரு வலுவான இது வரும்பொழுது சந்தை கூட விரிவடையலாம். நிறைய பேர் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணாதவங்க அதுக்குள்ள வரலாம். எம்சிஎக்ஸ் ரீச் வந்து பியாண்ட் ஐஎக்ஸ் ஓட ரீச். ஐஎக்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டார் கவர்மெண்ட் அந்த கம்பெனிஸ் தான். எம்சிஎக்ஸ் வந்து ரீட்டைல்ல பெரிய அளவுல இருக்கு. சோ அவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்கறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். ஆனால் பங்குனுடைய விலை ரெண்டுமே இன்னைக்கு ஏறி இருக்கதை பார்க்கிறோம். சார், ஒரு சிறப்பு செய்தி சார். ஆர்பிஐ தொடர்பான ஒரு ஆவணப்படம் வந்து ஜியோல வெளியே இருக்கு அப்படிங்கிறது ஒரு நியூஸ் இருக்கு சார். அது பாத்தீங்களா சார் நீங்க? நான் இன்னும் பார்க்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் இன் கொலாபரேஷன் வித் ஜியோ ஹாட்ஸ்டார். உடனே ஏன் ஜியோ ஹாட்ஸ்டார் என்ன நீங்க கேட்க கூடாது. இல்ல, அடுத்த ஆன்சர் வந்துச்சு. அந்த வாய்ப்பு கூட உங்களுக்கு தான் கிடைக்குதுன்ட்டு தெரியும் எனக்கு. இந்த மாட்டி விடுறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஜியோ ஹாட்ஸ்டார் has launched a 5-part documentary series titled RBI Unlocked Beyond the Rupee. ஜியோ ஹாட்ஸ்டார் போங்க, RBI Unblocked Beyond the Rupee அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி 5 பார்ட் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆர்பிஐனுடைய 90 ஆண்டு சரித்திரம், ஆர்பிஐ என்னெல்லாம் பண்ணிருக்கு, என்ன சாதனைகள் புரிந்திருக்கிறது, என்ன ரோல் அவங்களுடைய ஒரு பைனான்சியல் ஸ்டெபிலிட்டியில, கரன்சி மேனேஜ்மெண்ட்ல, மானிட்டரி பாலிசியில, ரெகுலேஷன்ஸ்ல, சூப்பர்விஷன், பேங்க் வங்கிகளை சூப்பர்வைஸ் பண்றதுல, என்பிஎஃப்சி சூப்பர்வைஸ் பண்றதுல, கரன்சி ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு எம்ஏ எக்கனாமிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிகாம் படிக்கிற, எம்காம் படிக்கிறவங்க மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொரு குடிமகனும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் அதை கருதுறது. இது மாதிரி நிறைய புத்தகங்கள் கூட வந்திருக்கு. கடந்த காலத்தில் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலைவராக இருந்தவர்களை பத்தின புத்தகங்கள் வந்திருக்கு. அவர்கள்லாம் எப்படி செயல்பட்டார்கள், வெவ்வேறு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ஆவணப்படமாக அவங்களோட ஒரு சர்டிபிகேட்டோட வந்திருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். hotstar.com, ஹாட்ஸ்டாருடைய இணையதளத்துல நீங்க போய் பார்க்கலாம். முடிஞ்சா நம்ம லிங்க் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகே, பார்க்கலாம். நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்க அந்த யாரோடு இது சேர்ந்து எடுக்கிறாங்கிறத நான் அவ்வளவு பெரிய முக்கியமா பார்க்கல. பட் நிச்சயமா இது வந்து பொதுவெளியில் அவைலபிளா இருக்கணும். ஒரு ஓடிடி தாண்டி பல ஓடிடிலயே அவங்க கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே சார். ஆர்பிஐ அன்லாக்டுன்னு இருக்கே சார், அதை பத்தி ஏதாவது நினைக்கிறீங்களா சார்? இவ்வளவு லாக் பண்ணியிருந்துதான் கேக்குறீங்க. அப்படிலாம் இல்ல. ஐ திங்க் ஆர்பிஐ ஃபேர்லி, இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் மத்திய ரிசர்வ் வங்கியும் சரி, செபியும் சரி, 4 பைனான்சியல் ரெகுலேட்டர்ஸ்ல ஐஆர்டிஏ காட்டிலும் பிஎஃப்ஆர்டிஏ என்று சொல்லக்கூடிய, அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நியூ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இது 2 காட்டிலும் மிக அதிக அளவுல அனுபவம் மிக்க, அதிக கவனத்துடன் செயல்படக்கூடிய ரெகுலேட்டர்ஸ்னு நான் மத்திய ரிசர்வ் வங்கியையும் செபியையும் நினைக்கிறேன். இந்த அரசாங்கம், முந்தைய அரசாங்கம், அந்த பாலிடிக்ஸ்க்கு நான் போறோம்ல, தொடர்ந்து வைவி ரெட்டியா இருக்கட்டும், அதற்கு முன்பு இருந்த ராவ் அவருடைய பீரியடா இருக்கட்டும், எல்லாருடைய பீரியடும் பாத்தீங்கன்னா முன்பும் சரி இப்பொழுதும் சரி, தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாத பல பேர்லாம் அதுல இருந்திருக்காங்க. இந்த கடந்த காலகட்டங்கள்ல நல்லா நிர்வகிக்கப்பட்டு வந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அவ்வப்பொழுது அரசியல் தலையீடுகள் அங்கங்கு இருந்ததுனால அவர்களால் சில பேரால், இதுல ஒரு சில பேரால பெரிய அளவுல செயல்பட முடியாமல் போயிருந்தால் கூட, ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ்காரர் நமக்கு பிடிக்கல திட்டுறோங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு குறைபாடுகள் இருக்கலாம், அதை நம்ம சுட்டி காட்டலாம், அதை அவங்க திருத்திக்கலாம், சில சமயம் திருத்தாம கூட போகலாம் சில சமயங்கள்ல. பட் ஓவராலா அவங்க இருக்காங்கிறது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த அடிப்படையில இது வந்து இவங்க 2 பேருடைய செயல்பாடுகளும் சிறப்பா இருக்கதான் நான் பாக்குறேன். குற்றம் பார்க்கல், அதாவது நீங்க நெட்டா ஒரு தராசுல வச்சு எவாலுவேட் பண்ணி பாத்தீங்கன்னா, அவருடைய சாதனைகளும் அவர் செய்திருக்கக்கூடிய, அவங்க நம்மளை காப்பாற்றி இருக்க பல விஷயங்களையும் தான் இருக்குது. நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது கோவமா கூட இருக்கலாம் சில சமயங்கள்ல, ஏன் ரிசர்வ் வங்கி இப்படி பார்க்கலையா, இந்த டெபாசிட்ஸ்ல, இந்த ஸ்கீம்ல எல்லாம், அது உண்மைதான், அதெல்லாம் பண்ணிருக்கணும். பட் அதையும் தாண்டி இன்னும் பல பேர் அதுல இழக்காமல் இருப்பதற்கு டைம்லி இன்டர்வென்ஷன் நிறைய பண்ணிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், நீங்க பார்த்துட்டு முடிஞ்ச அதை ரிவ்யூ கூட நம்ம பண்ணலாம் சார். நிச்சயம் பண்ணுவோம். ஓகே சார், நாளைக்கு உங்களை நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறேன் சார். மீண்டும் சந்திக்கலாம். Meenakshi Faculty of Physiotherapy. Admission open for BPT and MPT. Apply now. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.